கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதம் 6 வசனம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 128 முழுவதும் ஒரு குடும்பத்தாருக்கு எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். எப்படி இருந்தால் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதை குறித்து 128 சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆரோக்கிய சங்கீதம் ஒரு பாடலாக பாடியிருக்கிறார்கள். எல்லா திருமண நிகழ்ச்சிகளிலும் அதை வாசிப்பார்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கட்டாயம் உங்களுக்கு ஒரு சந்ததியை கொடுக்க தேவன் உண்மையிலவராயிருக்கிறார். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ காண்பாய். அந்த இஸ்ரவேலுக்குன்னு ஒரு சமாதானம் இருக்கிறது. ஏன்னா நம்ம ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவன். அந்த சமாதானத்தை நீ காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஐயோ நமக்கு சந்ததி இல்லாம போயிருமோ, நம்ம சந்ததி நல்லா இருக்காதோ, நம்ம சந்ததி கஷ்டப்படுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கலங்கி போகாதுங்க. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய். நம்ம உங்களுக்கு பிள்ளை இருக்கும், உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை காணக்கூடிய அளவு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிறதான அந்த வார்த்தை. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சோர்ந்து போகாதிருங்க. ஒருவேளை குழந்தை இல்லை, பல வருஷமா காத்திருக்கிறேன், வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உலக மக்கள் சொல்லுவாங்க 40 தாண்டிருச்சு, 50 வந்துருச்சு என்று சொல்லி. அவர் ஆபிரகாம் வாழ்க்கையில செய்த அற்புதத்தை நினைத்து பாருங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீங்க. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலருக்குன்னு ஒரு சமாதானம் இருக்கிறது. அந்த சமாதானத்தை நீங்க காண்பீங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிங்க, கட்டாயம் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை, சர்வ சிருஷ்டிக எஜமானரை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை, ஏக சக்கராதிபதியை இந்த கால நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். பிள்ளைகளை காண உதவி செய்யும். இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.